மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான தமிழக அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள், சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்கள் மூலமாக மனுக்களின் மீது நடவடிக்கை எடுத்தது போன்ற சிறப்பான பணிகளை மேற்கொண்டதற்காக தமிழக அரசு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு சிறந்த மாவட்டத்திற்கான விருதினை அறிவித்துள்ளது. மாதந்தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு தேசிய அடையாள அட்டை, இணைப்பு சக்கரத்துடன் கூடிய மோட்டார் சைக்கிள், காதொலி கருவி, நவீன செயற்கை கால்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களிடம் மனு வழங்கிய 2 மாதத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக 50,000 ரூபாய் மதிப்பிலான நவீன செயற்கை கால்கள் வழங்கப்பட்டுள்ளதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும், உடனுக்குடன் தீர்வு கண்ட மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பயனாளிகள் தெரிவித்தனர். 72 வருஷ வாழ்க்கையில் இந்த மாதிரி அப்ரோச் நான் பார்த்ததில்லை. எல்லா கலெக்டரு அண்ட் அவரோட சபார்டினேட்டி எல்லாருமே எல்லா அப்ரோச்சும் எல்லாமே நல்ல துரிதமாக நடக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் திட்டங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்று சேர மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக பணிபுரிந்தமைக்கான விருதினை அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலமாக 23 கோடி மதிப்பிலான திட்டங்களும், இதர துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பிலான திட்டங்களும், 35 கோடி மதிப்பிலான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டும் அல்லாமல் CSR நிதியின் மூலமாக கிட்டத்தட்ட 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 242 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு படிப்படியாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளின் நம்பிக்கையும் பாதுகாப்பும் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் திட்டங்களில் மட்டுமல்ல, அதனை செயல்படுத்தும் மாவட்ட நிர்வாகத்தின் கைகளிலும் உள்ளது. அவ்வாறு செயல்பட்டு சிறந்த மாவட்டமாக தேர்வான கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.